இன்று 10ஆம் வகுப்பு தேர்வுகள் முடிவுகள் வெளியான நிலையில் சென்னை அசோக் நகர் இருக்கக்கூடிய அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவி சஞ்சினா முதல் மதிப்பெண் எடுத்திருக்கிறார். தற்போது அவருடைய குடும்பத்துடன் நம்முடன் இருக்கிறார். நம்ம அவரிடம் கேட்போம். ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள் சஞ்சனா, முதல் மதிப்பெண் எடுத்திருக்கீங்க. முதல் மதிப்பெண் நீங்கள் எடுத்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் ஸ்கூல்னால தான் இது எல்லாமே எடுக்க முடிஞ்சிச்சு. எங்கள் ஹெச்எம் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க எல்லா டைம்லையும் ப்ரேயர் அப்போ. எங்கள் டீச்சர்ஸும் ரொம்ப நல்லா டீச் பண்ணாங்க. நான் இது வரைக்கும் டியூஷன் போனது கிடையாது. எனக்கு மேக்ஸ் சயின்ஸில் அவ்வளோ நல்லா நடத்துவாங்க டீச்சர்ஸ். அவங்க மட்டும் இல்லைனா இவ்வளோ மார்க் எடுத்துக்க முடியாது. எனக்கு சென்டம் எதுலேயும் எடுக்கலன்றது ஒரு சின்ன டிசப்பாயிண்ட்டாக இருக்குது. மற்றபடி ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வீட்டில் எல்லோரும் மோட்டிவேட் பண்ணாங்க, அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து இன்ஜினியரிங் பண்ணலான்றது தான் என் ஆசை. அதில் பண்ணலான்னு இருக்கேன். எத்தனையோ பாடப்பிரிவுகள் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அந்த பொறியியல் எடுத்துக்கணும், என்ன காரணம்? எனக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை. அதனால கம்ப்யூட்டர் சயின்ஸு, மேக்ஸ் மேலேயும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேலேயும் பெருசாக இன்ட்ரெஸ்ட். பயாலஜி அவ்வளோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் பெருசாக இல்லை. அதனால எனக்கு அந்த குரூப் எடுக்கணும், இன்ஜினியரிங் பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் முதல் மதிப்பெண் எடுத்திருக்கீங்க, அப்போ தாய் தந்தையோடைய அந்த சந்தோஷம் எப்படி இருந்தது? நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணாங்க. அவங்க நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுப்பேன்லாம் நினைக்கல. நான் நல்லா படிப்பேன், 490 மேலே எடுப்பேன்னு தெரியும். ஸ்கூல் ஃபஸ்ட் எடுக்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. நீங்கள் தினசரி எத்தனை மணி நேரங்கள் வந்துட்டு படிப்பீங்க? ஸ்கூல்லையுமே படிப்பேன். ஸ்கூலில் எனக்கு நிறைய டீச் பண்ணுறது அப்படியே மைண்டில் போயிடும். பெருசாக மக்கப் பண்ணுறது அப்படி கிடையாது. வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப நேரம் படிப்பேன். 11 o'clock வரைக்கும் நைட் படிச்சுட்டு ஒரு 5:30 அப்படி தான் காலைல எழுந்துச்சு திரும்பி எல்லாத்தையும் படிப்பேன். பள்ளிகள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க? பள்ளிகளில் சீக்கிரமாகவே எனக்கு போர்ஷன் முடிச்சுட்டு நிறைய எனக்கு டெஸ்ட் வச்சு நிறைய எக்ஸாம்ஸ் கவர்மெண்ட் தான் இருக்கட்டும், எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் இருக்கட்டும், நிறைய எக்ஸாம்ஸ் வச்சு நிறைய ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஸ்பெசிஃபிக்காக ஒரு 4-5 பேரை மட்டும் கூப்பிட்டு சொல்லுவாங்க, நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க, நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க எக்ஸாமுக்கு. அதனால தான் இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சிச்சு. உங்களுடைய நண்பர்கள் எந்த அளவுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க படிப்புக்காக? என் நண்பர்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. ஸ்கூலில் காம்படிட்டர்ஸ் இருக்கும், பட் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னை எடுக்கணும்னு நம்புறேன் அப்படி சொல்லுவாங்க. அவங்களோட நம்பிக்கையே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு எடுக்கிறதுக்கு. ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நீங்கள் நன்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு நபருக்கு யாருக்கு நீங்கள் முக்கியமாக? ஃப்ரெண்ட்ஸில் நந்தினின்னு ஒரு பொண்ணு, அவள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாள். அவளுக்கு தான் தேங்க்ஸ். இப்போ அதேமாரி பெண்கள் உங்களுடைய சஞ்சினா முதல் மதிப்பெண் எடுத்திருக்காங்க. ஒரு தாயாக இருக்கும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கும். கூடுதலாக படிப்பில் அப்படி இருக்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்கம்மா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. என் பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சு 6th இங்கே படிக்க வச்சு என் பொண்ணு இந்த மார்க் எடுத்திருக்கான்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. ப்ரைவேட் ஸ்கூலில் வைக்கிற பசங்களாம் சொல்லுவாங்க, 6th வரைக்கும் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தா 6th அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தேன். நான் சேர்க்கும் போது சொன்னாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் பொண்ணு சேர்க்குற நல்லா மார்க் எடுப்பாளா அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் என் பொண்ணு ஒரு இதுலேயும் படிக்கும் போது ஒரு மார்க் எடுக்கும் போது எனக்கு நம்ம தப்பு சேர்க்கலை, கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தா ஒன்றும் படிக்காமலாம் இல்லை பசங்கன்னு சொல்லிட்டு அவளை மோட்டிவேட் பண்ணி பசங்களை படிக்க வச்சாங்க. பேரண்ட்ஸ் நாங்களாவும் சரி, டீச்சர்ஸும் சரி, இவங்க ஏஎஸ்எம்மும் சரி, எல்லாருமே அவளை மோட்டிவேட் பண்ணி நல்லா படித்தா. அவசியத்துலேருந்தே நல்லா மார்க் எடுத்து இப்போ 10th இன்னும் நல்ல மார்க் எடுத்தா. எங்களுக்கு ஸ்கூல் ஃபஸ்ட்டு வருவா நாங்கள் எதிர்பார்க்கல, பட் நல்ல மார்க் எடுக்கும் என் பொண்ணுன்னு மட்டும் நினச்சேன். ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? கண்டிப்பாக அரசு பள்ளியில் படித்தா மாணவிகள் படிக்க மாட்டாங்க அப்படிலாம் கிடையாதுமா. நல்லா எல்லா குழந்தைங்களுமே நல்லா படிக்கலாம். எல்லாருமே சேருங்க. கவர்மெண்ட் ஸ்கூலு அப்படிலாம் பார்க்காதீங்க. நல்லா படிக்கிற குழந்தைங்க எங்கே இருந்தாலும் படிக்கும். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் சேருங்க, நல்லா படிப்பாங்க. அதுக்கு என் பொண்ணே ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன். தற்போது சஞ்சனாவுடைய தந்தை இருக்கிறா, நம்ம இருப்போம். சார், மகள் முதல் மதிப்பெண் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி இருக்கு அந்த தருணம்? எப்படி இருக்குது ஒரு தந்தையா? அவள் 492 9-10 மணிக்கு ரிசல்ட் வந்தது. 492ன்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. 490 நல்ல மார்க் நினச்சேன். அப்புறம் ஒரு 1/2 hourல ஸ்கூல் ஃபஸ்ட்டுன்னு ஒரு தகவல் வந்து வெரி எக்ஸைட். அந்த 492 எனக்கு அந்த ஸ்கூல் ஃபஸ்ட் ரொம்ப பெருமையாக இருந்தது. அது நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு காரணம் அவரோட படிக்கிற ஸ்கூல் டீச்சர்ஸு, அவர் கூட படிக்கிற மற்ற ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே. ஆனால் இதுவரை நான் அவளுக்கு டியூஷன் அனுப்புனதே கிடையாது. ஸ்கூலில் இருக்கிற கோச்சிங்கே அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருந்தது. நல்லா எல்லா டீச்சர்ஸுமே நல்லா கோச்சிங் கொடுத்தாங்க. அவளும் நல்லா எஃபர்ட் போட்டு நல்லா படித்தா. நைட்டு 12-1 மணி வரலாம் படிப்பாள். காலையில் எழுந்து மறுபடியும் ஒரு 5-6 மணிக்கெலாம் எழுந்து படிக்க ஆரம்பிச்சுட்டு, நான் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு கொண்டு வரும்போது வண்டியிலேயே கூட புக் எடுத்து படிச்சுட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு நல்லா படிக்கிற பொண்ணு. நல்ல மார்க் எடுக்கிறது பார்த்தா நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரன்றது எதிர்பார்க்கல. இந்த தருணம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரிலாம் டிவி சேனல்ஸ்லாம் பேட்டி கொடுப்போன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ பெரிய ஹாப்பி, எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஹாப்பி. தேங்க்யூ. நீங்கள் நன்றி, ஒரு தந்தையாருக்கு ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னா யாருக்கு நீங்கள் சொல்லணும்?
நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன்னா அவரோட கிளாஸ் டீச்சர்ஸுக்கு, மெயினாக என் பொண்ணுக்கு தான். ஏன்னா அந்த அளவுக்கு டிவி சேனல் முன்னாடி என்னை கொண்டு வந்து நிறுத்திருக்காருன்னா என் பொண்ணு தான், அவளுக்கு தான் நான் வந்து நன்றி சொல்லணும். அதாவது சஞ்சனா அவர்கள் 492 மதிப்பெண் எடுத்திருக்கார்கள். அது மட்டும் இல்லாமல் நான் தொடர்ச்சியாக எப்பவுமே அந்த படிப்பின் மீது நான் கவனம் செலுத்துவேன் என்றும், என்னுடைய படிப்பிற்கு முக்கியமாக தாய் தந்தை, என்னுடைய நண்பர்கள், பள்ளி ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் என ஒட்டுமொத்தமாக இருந்தால்தான் நான் இவ்வளவு பெரிய மதிப்பெண்ணை நான் எடுத்திருக்கிறேன் என்று சஞ்சனா சொல்லியிருக்கார்கள். அது மட்டும் இல்லாமல் அவருடைய தாயாரும் தந்தையாரும் கூட எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. என்னுடைய மகள் வந்து முதல் மதிப்பெண் எடுத்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சி, வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு மகிழ்ச்சி என்பது அதிகமாக இருக்குது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுனுடன் செய்தியாளர் சுரேஷ்.